இங்கே இந்து சீசன் 2 வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு நடுவில் ஒரு பொண்ணு இறந்ததோட முடிஞ்சிருக்கும். இப்போ சீசன் 3 அதே இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி இவங்க புக்கடையில் வேலை பார்த்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொழுந்தனாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தோட புருஷனை ஒன் சைடு அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. போலீஸ் சொல்கிறாங்க, இப்போ இந்த வீட்டிலே இந்த பொண்ணு தெரிஞ்ச ஒரே ஆளு உங்க கொழுந்தனார் மட்டும் தான், நாங்கள் அவனை கூப்பிட்டு போய் விசாரிக்க போகிறோன்னு. இந்துவும் அவங்க கொழுந்தனார்கிட்ட உன்னை அரசுலாம் பண்ணல, விசாரிக்க தானே கூப்பிட்றாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் மண்ணாலம் பாதிக்கப்பட்ட அவங்க பெரியமா பொண்ணும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு பையனை விட்டுட்டோம், இவனையும் விட்டுனா செத்து போயிடுவான்னு சொல்லி இந்து தான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸோ இந்தோட கொழுந்தனாரை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்களும் அந்த இறந்து போன பொண்ணு லவ்வரான்னு கேட்டால் இந்த விஷயத்த சொல்லணும்னா ஒன்று எங்கள் அண்ணன் வீரோட இருந்திருக்கணும், என்னோட ஒய்ஃப் லபோனி இருந்திருக்கணும், வேற யாராலும் இதை பற்றி சொல்ல முடியாதுன்னும் போது நீ ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கடைசியில் ஒன்று அரசு தான் பண்ண போறேன்னு போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வீட்டில் இந்தோட மாமியார் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையனை போலீஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பெரியம்மாவை கூப்பிட்டு திட்டுறாங்க. நேற்று நைட்டு உன்னை யார் கதவு திறந்து வைக்க சொன்னது, அதனால தானே அந்த பொண்ணு உள்ள வந்து செத்து போனா, என் பையனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, நீ உன் புருஷன் உன் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு எல்லாருமே இப்போ வெளியே போய் பிச்சை எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை தடுக்க வந்த இந்துவையும் நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நாத்தனார் வீட்டுக்காரனையும் நீங்கள் கூட இங்கே இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் என் பிள்ளை இருக்க வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன், நீங்கள் எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இந்துவோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்துவோ மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ நானும் வெளியே போயிட்டேன்னா உங்கள் பிள்ளைய யார் பெயிலில் எடுத்துகிட்டு வர்றது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது, நீ பெயிலில் எடுத்துகிட்டு வா, ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் எதாச்சுன்னா உன் கையை நான் உடச்சி விட்டுருவேன்னு சொல்லிடுறாங்க. இந்துவும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வக்கீலை வச்சு இவரை பெயிலில் கூப்பிட்டு வராங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் தப்பாக சொல்கிறாருன்னு சொல்லி தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தவொன்னே அவங்க மாமியாரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. மாமியார் சொல்கிறாங்க, என் பையனை நீ வீட்டுக்கு கூட்டு வந்துன்றதுக்காக நீ நல்லவளாயிட மாட்ட, கொலைகள்லாம் உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் அன்றைக்கி நைட்டு வந்து தனியாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்குது. என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி நைட்டு நீ மாடிக்கு வந்தால் இந்த கொலைக்கெல்லாம் யார் காரணம்னு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு.